தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்தியாவில் இப்போ ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்மார்ட் ஃபோன்? OPPO reno 10x zoom. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்க்கும்பொழுதே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஓப்போ தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மொபைல். ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாடல் 8GB RAM மற்றும் 256GB கொண்ட இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த வேரியண்ட். ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னாலே நல்லா ஜிக்குன்னு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அதை சைடில் வச்சிடலாம். மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் மேலேயே 10x zoom அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4065 mAh கூட ஒரு பெரிய பேட்டரி இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது வந்து ஓஷன் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலரில் இருக்குது. ஸோ எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு. ஒரு மேட் ஃபினிஷ் போலவும் வந்து தெரியுது. ஸோ அதையும் சைடில் வச்சிடலாம். நமக்கு ஒரு ஃப்ரீ கேஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ரீமியம் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் டிசைன் நடுவில் கட் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெருசாக இருக்குது. மொபைலில் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பட் இந்த டிசைன் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்றது தெரியல. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குன்ற காரணத்தினால இந்த பர்டிகுலர் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக கேஸ் போடணுன்றது தான் நானும் சொல்வேன். அடுத்தபடியாக நமக்கு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. ஊக் 3.0 சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி நமக்கு ஒரு ஹெட்செட் இருக்குது. நல்ல குவாலிட்டி போல தான் தெரியுது. பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல் க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் இது ஒரு Type-C இயர்ஃபோன்ஸ், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் தான் இருக்குது. பட் அதே சமயத்தில் கேமராவும் இதில் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்றதை நான் பின்னாடி காமிக்கிறேன். இடது பக்கமாக நமக்கு வால்யூம் ராக் கீ மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பகுதியில் நமக்கு Type-C போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், அதே போல் சிம் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேன்றது நம்ம ஏற்கனவே OnePlusல பார்த்த மாதிரியே தான் அந்த சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைபிரிட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒன்று வந்து நார்மல் சிம், இன்னொன்று வந்து SD கார்டு, நீங்கள் அது மாதிரி வந்து போட்டுக்கலாம். பில் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்ல மெட்டாலிக் பில் குவாலிட்டி இருக்குது. சைட்ஸ் எல்லாம் மெட்டாலிக்கில் தான் வந்து செஞ்சுருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கையில் எடுக்கும் போதும் இன் அண்ட் ஃபீலும் நல்லா இருக்குது. இதில் இனோவேஷன் அப்படின்றது தான் அடுத்த லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே தெரியும். இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. இதோடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். OPPO reno 10x zoom இந்த பர்டிகுலர் மாடல் நமக்கு Snapdragon 855 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 7 nm டெக்னாலஜியில் Adreno 640 GPUவும் இருக்குது. 6.6 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடக்ஷனோட வருது. நல்ல விஷயம். 6GB RAM 128GB மாடல் ஒரு வேரியண்ட்டும், 8GB RAM 256GB அப்படின்ற இன்னொரு மாடல் வேரியண்ட்டும் வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 சிம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஆப்ஷன் தான். 4065 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. ஊக் 3.0 சப்போர்ட்டோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. கலர் OS 6 கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் பைனில் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மொபைலில் பின்பக்கமாக 48 மெகாபிக்சல் கொண்ட f1.7 அப்பேச்சர் கொண்ட ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க OS சப்போர்ட்டோட. ப்ளஸ் 13 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 6x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க OS சப்போர்ட்டோட. 8 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமராவும் இருக்குது. அது வைட் ஆங்கிள் லென்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேமராஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 6x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் ப்ளஸ் 10x வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் எல்லாமே சேர்த்து ஒரு ஹைபிரிட் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்ற பட்சத்தில் இதில் 16 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் பாப்அப் ஷார்க் ஃபின் கேமரா வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேமரான்னு சொல்லலாம். நீங்களே பாருங்கள். கொஞ்சம் சைட்லேருந்து ஒரு ஷார்க் வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஷார்க் மாதிரி டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சுறா மீன் அந்த ஒரு பெயரில் தான் எதையும் வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக்லேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பூட்டப்க்கு அப்புறமாக இதில் ஸ்டோரேஜ் அப்படின்றது 256GB இதில் கொடுத்ததுனால நமக்கு கிட்டத்தட்ட 221GB வந்து ஃப்ரீ கிடச்சிருக்கு. கலர் OS 6 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு Android 9 மேலே. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இது இந்தியன் வேரியன்ட் தான். ஸோ கன்ஃபியூஷனே வேணாம் சைனீஸ் வேரியன்ட் அப்படின்றது போல். சின்ன ஆப்ஸ் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஆப் ட்ரே கொடுத்துருக்கும் போது நீங்கள் அதிலையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்வைப்பிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஃப்ரீயாக இருக்குது UI. ஸோ டிஸ்பிளே என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதோடைய கேமரா இன்டர்ஃபேஸ் மற்றும் ஷட்டர் ஸ்பீடை பார்க்கலாம். ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் எல்லா ஓப்போ மொபைலையும் எப்படி இருக்கோ அதே போல தான் இதுலேயும் இருக்குது. இதில் நமக்கு ஜூமிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிளும் இருக்குது, 1x ஜூம், 2x ஜூம், அதே போல் 6x வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூமும் இருக்குது. 10x வரைக்கும் நீங்கள் வந்து ஹைபிரிட் ஜூமும் வந்து பண்ணிக்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்ற சாம்பிள் இமேஜஸை பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். இதில் ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஈவன் போர்ட்ரேட் மோடில் கூட ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள்.
இந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அவுட்டோரில் நல்ல கலர்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது சூப்பராக வந்து கலர்ஸ் எல்லாம் தூக்கி கொடுத்துருக்கு. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு ஜூமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6x எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கூட வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்த கேமராவுடைய குவாலிட்டி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட இனிஷியல் பீரியடில் நான் டெஸ்ட் பண்ணது தான். இன்னும் ஃபுல் இன்டெப்த்தாக இந்த கேமராவை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேமரா ரிவ்யூ வந்து நான் தனியாக வந்து கொடுக்குறேன். ப்ளஸ் செல்ஃபி இமேஜஸும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கு. இந்த மொபைலுடைய விலை 6GB ரேம் வேரியன்ட் வந்து நமக்கு 40,000 ரூபாய்க்கும் 8GB ரேம் வேரியன்ட் வந்து நமக்கு 50,000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து இந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமை தான். பிகாஸ் இந்த இனோவேஷனுக்கு இந்த டெக்னாலஜியில் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு தேதியில் OnePlus கூட எல்லாமே வந்து காம்படிஷன் ஒரு நல்ல ஒரு ஆஃபராகவே இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இந்த மொபைலை நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. கையில் ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்கோட இந்த கலர் வேரியன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ளஸ் கேமரா இப்போ வரைக்கும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. பட் இதுவும் இன்னும் எந்த அளவுக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இது இல்லாமல் இந்த பர்டிகுலர் மொபைலுடைய Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர், அந்த Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,61,000 அப்படின்ற Antutu வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கோர் தான் 855. ஸோ அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இன்டெப்த் ரிவ்யூவில் சேர்த்து வந்து பார்க்கலாம். இந்த மொபைலை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இல்லாட்டி இந்த மொபைலை நான் வேறு ஏதாச்சும் மொபைல் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.